அவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரை துதிக்கலாம். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தராக நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே மை துதிக்கிறையா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீ ஆலோசனை கர்த்தராக ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் திகைத்து கலங்கி நின்ற வேளையில் எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அற்புதங்களை செய்கிறவரே மை சோத்தரிக்கிறோம், அடையாளங்களை எங்களுக்கு காண்பிக்கிறவரே மை சோத்தரிக்கிறோம். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. யெகோவா ஈராக, யெகோவா ராஃபாவாக எங்களோடு அனுதினமும் எங்களை வழி நடத்துபவரே மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய அன்புக்காக சோதர ஆண்டவரே, உடைய இரக்கத்துக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, எல்லா காலங்களிலும் உம்மை துதிக்கக்கூடிய நாவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே, கண்ணீரின் பாதையானாலும் சந்தோஷத்தின் நாளாக இருந்தாலும் எக்காலத்தில் என் தேவனை சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. உயிருள்ள வரையில நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எத்தனை தடைகள் வந்தால் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, நீ எங்களோடு நீங்க இருப்பதற்காக சோத்தரிக்கிறோம். எங்களை கைவிடாத நேசராக ஆண்டவரே, எங்களை வழி நடத்துபவரே மை சோத்தரிக்கிறோம். சோர்ந்து போகிற வேலையெல்லாம் பலன் கொடுப்பவரே மை சோத்தரிக்கிறோம். சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக செய்கிறவரே மை சோத்தரிக்கிறேன் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒரு வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவராக நீங்கள் இருப்பீங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம். கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவரே எங்களை நடத்தினவரே, உடைய அன்புக்காக சோத்திர ஆண்டவரே. எங்களை நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, தகுதியற்ற பாத்திரங்கள் அப்பா, நாங்கள் எங்களை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. எங்களை உயர்ந்த இடங்களில் வைத்து அழகு பார்க்கிறவராக ஆண்டவரே நீங்கள் இருப்பதற்காக மை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே மை துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அப்பா, உடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை ஆண்டவரை துதிக்க மாட்டோமா என்று சொல்லி, உம்மை தேட மாட்டோமா என்று சொல்லி உடைய கண்கள் ஆண்டவரே பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வழி தவறி போகாதபடிக்கு எங்களை அனுதினமும் பாதுகாப்பவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எக்காலமும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் நேரமும் உம்மை துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி துதிக்கலாம். என்னை நிறுத்துதே காலங்கள்
உம்மை துதிக்கிற நாவை எங்களுக்கு தாங்கப்பா. எந்த நேரமும் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல வரலான்னு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே மாறி போயிருக்குமே ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்த நிமித்தம் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. நீங்க எங்களை தேடி வந்த நிமித்தம் ரட்சிப்பு ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு என்னது தேவை என்பதை நீங்க அறிந்து ஆண்டவரே முன்பதாகவே எங்கள் வாயில் சொல் பெறுவதற்கு முன்னாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்து எங்களுக்கு ஆண்டவரே செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஐயா. உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லையா ஆண்டவரே. உம்மை தேடி வந்த பிள்ளைகளை நீ ஒருபோதும் புறம்பே தள்ளினதே இல்லையா ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க கனப்படுத்துகிறவர் ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்களுக்கு உதவி செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாரங்களை எல்லாம் அறிந்து ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில நீங்க செயல்பட்டீங்களா ஆண்டவரே. அந்த அன்பை அப்பா நாங்கள் என்ன சொல்லி நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே. அப்பா, உயிருள்ள வரையில் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எத்தனை நன்மைகள் கடந்து வந்த பாதையில அப்பா எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தீங்க, எவ்வளோ சுகத்தை கொடுத்தீங்க, மரண போராட்டத்தெல்லாம் எங்களை விடுவித்தீங்களா ஆண்டவரே. சோதரிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் ஆண்டவரே, அறியாது எட்டாதுமான பெரிய காரியங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்தீங்களப்பா. அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உறவின் மத்தியிலே, இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, திருச்சபின் மத்தியிலெல்லாம் எங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த என் தேவனே சோதரிக்கிறையா, எங்களை அர்ப்பணிக்கிறப்போ எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஆண்டவரே. எங்கள் ஆயுசு நாட்கள் போதாதே ஆண்டவரே, அதை சொல்லக்கூடுமானால் எங்கள் ஆயுசு நாட்கள் போதாதே ஐயா. நன்றி. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் ஆண்டவரே. இதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர் நீங்க ஆண்டவரே. மிஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காக நாங்கள் என்னப்பா செய்ய போறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிஸ்தோத்தரிக்கிறையா. நல்ல உதயத்தோடு எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. ஆமென். ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை ஆண்டவரே. நீங்க வருகிற இடத்துல நிறைவு தான்ப்பா. ஆமா ஆண்டவரே. அப்பா, எங்களை தள்ளாதவர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவர் எத்தனை நன்மைகள் அப்பா உங்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே. ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் நினைச்சா போதும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உள்ளத்தில் அதை குறித்து நாங்கள் வாஞ்சித்தா போதும், அதை நீங்கள் உடனே நிறைவேற்றி என் பிள்ளைகளுக்கு இது தேவை என்பதை நீங்கள் அறிந்து ஆண்டவரே, எங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, மிஸ்தோத்தரிக்கிற ஐயா. அதுக்கெல்லாம் தகுதி அற்றவர்கள் தான் பண்ணாங்க. ஆனால் ஆண்டவரே, எங்களை மட்டும் எங்களை வழி நடத்தின இந்த கிருபைக்காக நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. கொடா கொடி ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தால் கூட
உம்மை துதிப்பதற்கு போதாதான் Hallelujah. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனை கொடுத்து எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை பலவீனங்கள், அது மத்தியெல்லாம் எங்களை ஜீவனை கொடுத்து நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறீங்களப்பா. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாங்க. உமக்காக ஏதாவது நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஐயா, உமக்காக உம்ம நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஐயா. நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுந்து போகிறோமே ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயமாய் மன்னிக்க வேண்டுமாய் இந்த சமூகத்தில் கெஞ்சுகிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவரே, ஒரு சில நேரம் நாங்கள் தவறிடுறோம்ப்பா, உண்மை விட்டு தூரம் போயிடுறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பக்கமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளு, எங்களை புறம்பே தள்ளிடாதீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, மனம் இரக்கமுள்ளவரைப்பா, நீங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிங்க. உடைய கல்வாரி ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எங்கள் சந்ததியை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. அவர்கள் தலைமுறையாக உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க, உடைய அன்பை ருசிக்க ஆண்டவரே, உமக்கென்று அவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. உடைய இரக்கம் 1000 தலைமுறை மட்டும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆனாலும் நீங்க விசாரிக்கிறவர் 4ஆம் 5ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. நாங்கள் அறியாத நாட்களில் நாங்கள் பாவம் செய்திருக்கலாம்ப்பா. அந்த பாவங்கள் எங்கள் சந்ததியை சுமராதபடிக்கு கர்த்தர் விலைக்கு நீங்க காத்துக்கொள்ளும்படியாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உண்மை விட்டால் எங்களை விடுவிக்க யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? இந்த பயங்கரமான உலகத்தில் எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? உண்மை தவிர யாரும் இல்லப்பா. மனம் இறங்கி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குற்றங்களை விட்டு விட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கண்டித்து நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாதத்தில் தன்னை அறிக்கையிடும் பொழுது, தன் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரே, அதை நீங்க மன்னிக்க வேண்டுமா இந்த சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை போல பரிசுத்தவான்கள் யாரும் இல்லப்பா ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடைய ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எடுத்து எங்களை பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் கிரேஸ் டிவியில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒளியாக உப்பாக எடுத்து பயன்படுத்துங்க. இந்த கிரேஸ் டிவி ஒரு பெரிய சாட்சி உள்ளதாக உலகமெங்கும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை உயர்த்தி நீங்கள் கனப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது சாதாரண ஒரு டிவி இல்லை ஆண்டவரே. நீங்கள் அழைத்திருக்கிறீங்கப்பா. இந்த ஊழியத்தை நீங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் இதை தேடி போகலப்பா, நீங்கள் தான்ப்பா அதை தேடி எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க. அது சீராக செவையாக செய்வதற்கு எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா பலன் தரணும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்குறோம், உடைய முகத்தையே நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் என்ன செய்யணும் என்பது எங்களுக்கு நீங்கள் உணர்த்துங்க, நீங்கள் வெளிப்படுத்துங்க. எங்கள் குற்றங்களை தயவாக மன்னிங்க ஐயா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தால் கர்த்தர் தயவாக மன்னித்து ஆண்டவரே அப்பா, நீங்கள் இதை சீர்படுத்தி தாங்க. எங்கள் கரத்தில் எங்களை சீர்படுத்தி நீங்கள் தாங்க ஆண்டவரே. இன்னும் பெரிய காரியங்களை இதற்கொண்டு நீங்கள் செய்யுங்கப்பா. அநேகரை மண்டையில் இழுக்கக்கூடிய ஒரு டிவியாக இதை மாற்றித்தாங்க ஆண்டவரை. சோத்திரம் கர்த்தர். அப்படியாக இதில் பணி செய்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள், ஊழியர் செய்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கனத்தி வல்லமையுள்ள நம்முடைய ஓங்கிய புயத்தால் பிள்ளைகளை நடத்த போகிறீங்களே, அதுக்காக சோத்திரம் ஆண்டவரை. நம்முடைய கருத்தில் மீதியான வேலையை ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென்.